நீங்கள் அடிக்கடி யார் மேலேயும் இருக்க கோவத்தை அவங்க கிட்ட டைரெக்டாக காட்ட முடியாமல் அவங்கள விட ஈஸி டார்கெட் கிட்ட அந்த கோவத்தை காட்டுற பர்சனா? அதை காட்டினதுக்கு அப்புறமா நீங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா? இது கான்ஷியஸாக நடக்கிறது இல்லைங்க, உங்களுக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது போல் ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் கான்ஷியஸாக அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அந்த ஒரு ஹை மூமெண்ட் வரப்போ கோவப்பட்டு கத்தணும் அப்படின்னு தோன்றப்ப ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்கள பாருங்கள். இவங்க மேலே தான் என் கோவமா, என்னோட ஆக்சுவல் கோவம் யார் மேலே அப்படின்னு நேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் பண்ணுங்கள். என்னோட கோவம் என்னோட பாஸ் மேலே, இல்லைனா என்னோட இன்லாஸ் மேலே அப்படின்னு அதை நேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களோட எமோஷன்ஸை சேஃபாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்லெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். டைரி எழுதுறது, ஜேர்னல் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு நியூட்ரல் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுறது மாதிரி. சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணலாம். அந்த இடத்துல இருந்து விலகி இமீடியட்டாக ஒரு வாக் மாதிரி போகிறது, இல்லைன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் போகிறது, அந்த மாதிரிலாம். இதெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதையும் மீறி உங்களுக்கே தெரியாமல் கத்திட்டிங்களா? பரவாயில்ல, உங்களோட தப்பை நியாயப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட சாரி கேளுங்க. நான் தெரியாமல் உங்ககிட்ட கத்திட்டேன், உண்மையில எந்த தப்பும் இல்லை, வேற ஒரு டென்ஷனை நான் உங்ககிட்ட காட்டிட்டேன் அப்படின்னு உங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். Will you?